வெற்றிக்கான பாதை. இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. வாங்க நம்ம இன்றைக்கி வெற்றிக்கான பாதையில் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கொடுங்க. ஸோ யார் எல்லாமே எஸ்பிஓ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட்ஸில் எஸ்பிஓ, ஐ லைக் எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாமே எஸ்பிஓ பிடிக்குதோ அவங்க எல்லாமே ஐ லைக் எஸ்பிஓன்னு கொடுங்க, சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி எஸ்பிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எஸ்பிஓவில் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்பிஓட நியூ கண்டிஷன், சரிங்களா? இன்னையோட 39 நாள் பெண்டிங் இருக்குங்க, சரிங்களா? இன்னும் 39 நாள் இருக்குது நம்மளுக்கு எஸ்பிஓ ஓப்பன் ஆகிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எஸ்பிஓவில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஆல்ரெடி ஓல்டு மெம்பரும் இதை தெரியாமல் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம், சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேன் கார்டுக்கு நம்ம ஒரு ஐடி தான் அப்படிங்கிறது இனி நியூ கண்டிஷனில் வரப்போகுதுங்க, சரிங்களா? என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இனி ஃப்ரீயாக வரப்போகுது, சரிங்களா? எஸ்பிஓவில் இனி எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஃப்ரீ ஐடிஸில் நம்ம ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி மட்டும்தான், ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு மெம்பருக்கு அதாவது ஆரம்ப காலத்தில் ஜாயின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு 6 ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அக்செப்டட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்சில் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான் அப்படிங்கிறத கண்டிஷன் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஐடி போட்டிருக்கேன், எஸ்பிஓவில் பிளான் எடுத்திருக்கேன், 6500 பிளான் இல்லை 2000 பிளானில் நான் எடுத்திருக்கேன். நான் இனி வரக்கூடிய ஃப்ரீ ஜாயினிங்கில் ஒரு ஐடி எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் பேன் உங்களுக்குன்னு எஸ்பிஓ ஐடி ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால் உங்கள் பேன் ஐடியிலேருந்து நீங்கள் மறுபடியும் புதுசாக ஒரு ஐடி போட முடியாது, சரிங்களா? ஆனால் ஆல்ரெடி நான் 2 ஐடி வச்சுருக்கேன் இல்லை 3 ஐடி வச்சுருக்கேன், அப்போ என்னுடைய பேன் கார்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது அக்செப்டடு, சரிங்களா? இனி வரக்கூடிய அந்த ஃப்ரீ ஜாயினிங்கில் ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான் அப்படிங்கிறது அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ இதையெல்லாம் தெரியாமல் நீங்கள் யாரும் எஸ்பிஓவில் இனி யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இனி நான் 2 ஐடி போட்டுட்டேன், 3 ஐடி போட்டுட்டேன், பேன் கார்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இனி வரும் காலங்களில் ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான் அப்படிங்கிறது அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 39 டேஸ் தான் பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக எஸ்பிஓ மீண்டும் வரும். அவங்க பிரேக் விட்டாலும் ஒரு புதிய ஒரு முயற்சியோடு வருவாங்க. நம்ம அதுக்காக காத்துட்ருப்போம். ஸோ உலகத்தில் எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனியும் எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸுமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. பட் இவங்க கொண்டு வர போகிறாங்க. நம்ம பொறுமையாக இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நவம்பர் மந்தில் நிறையா பேர் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட எடுக்காமல் இருக்கீங்க. உங்களுடைய பொறுமைக்கு கண்டிப்பாக அதுக்கான நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 39 டேஸ் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை கொடுங்க. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு இந்த லைக் பட்டன் கொடுக்குறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு அது போய் சேரும். இன்னும் நிறையா மெம்பர்ஸ் நம்ம வீடியோவை ஆதரிப்பாங்க, சரிங்களா? ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் ஐ லைக் எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு வேர்டையும் கொடுத்துட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் எஸ்பிஓ ஃப்ரீ ஜாயினிங் தான் தரப்போகிறாங்க, சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே. இந்த ஜாப்பில் ஆன்லைன் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம் மட்டுமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.